ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாரியில் வந்து ஒரு ஃப்ராக் ஆஃப் சர்க்கிள் போட்டு ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் ஒர்க்கு பேக்கில் லோனிக் வச்சு நாட் வச்சு நம்ம ஒரு ஃப்ராக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் பீஸ் இருந்தது, நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் சாரீ மெட்டீரியல் மட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி டிசைனாக 5 மீட்டர் கிளாத் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் வந்து நம்ம நார்மல் லைனிங் ஒரு 4 மீட்டர் அப்படிங்கிறது நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் வந்து பேக்குக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக நம்ம பேட்டர்ன் வந்து போட்டுட்டு நம்ம மெட்டீரியலில் கட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே எழுத உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ஹைட், இப்போ ஒரு சாரீலேருந்தும் இல்லை வேறு எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ராக் டைப்பில் நீங்கள் ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய முழு உயரம் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் இப்போ முழு உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த்து நமக்கு 58 இன்ச்சு. ஓகேங்களா? இதில் டாப்புடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 43 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். ஸோ அந்த 43 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு பாட்டமுடைய ஹைட்டாக நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ டோட்டல் ஹைட்லேருந்து டாப்புடைய ஹைட்டும் பாட்டமுடைய ஹைட்டும் நம்ம தனியாக வந்து பிரிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 17 இன்ச்சஸ்ஸு. இது வந்து இப்போ லோனுக்கு போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். 2ஆக டிவைட் பண்ணால் நமக்கு 8.5 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதில் பேக் நெக் வந்து நான் 9 இன்ச்சு நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ 9 இன்ச்சுக்கு நான் டோட்டலாக ஒரு 2.5 இன்ச்சு நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருந்தே 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு மைனஸ் பண்ணால் போதும். ஸோ நான் 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இந்த 6 இன்ச்சுங்கிறத நம்ம ஷோல்டருடைய அளவாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் இருந்து நம்ம நெக்கு வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு நெக்கு வித்து அப்படிங்கிறது நம்ம எடுக்க போகிறோம். அப்போ ஸ்மால் ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த 6ல் 2.5 இன்ச்சு போயிடுச்சுன்னா நமக்கு 3.5 இன்ச்சு வரும். இதுதான் நமக்கு சின்ன ஷோல்டராக வரும், ப்ளஸ் ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்து. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அதே அளவு வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக எடுத்துக்கலாம். ஸோ 6 இன்ச்சு அல்லது 6.5 இன்ச்சுக்குள்ளே நமக்கு வரும். ஸோ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 17 இன்ச்சு. அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8.5 இன்ச்சு வரும். ஸோ நம்ம இது கூட ஒரு ஈஸ் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 9 இன்ச்சு நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வர மாதிரி இந்த ஆம்ஹோல் லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஷோல்டர், ஆம்ஹோல் லென்த்து, ஆம்ஹோல் ரவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு. இது வந்து நான் ரொம்ப டைட்டாக எடுக்கல, ஓரளவுக்கு லூஸாக தான் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது கூட நான் ஈஸ் அலவன்ஸ் 2 இன்ச்சு மட்டும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு லூஸ் வேணும்னா 3 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ 42. இதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம்னா நமக்கு 10.5 இன்ச்சு வரும். இதுதான் நமக்கு செஸ்டுடைய மெஷர்மெண்ட்டாக நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து மிடில் செஸ்ட்டு. இது வந்து நம்ம இப்போ பிரின்சஸ் கட் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மிடில் செஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி இது ஓரளவுக்கு நம்ம ஃபிட்டிங்காக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், ரொம்ப லூஸாக வந்து தைக்க போகிறதில்ல. அப்படிங்கிறப்போ நான் ஈஸ் அலவன்ஸு செஸ்ட்டுக்கு 2 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். அதே அளவு மிடில் செஸ்ட்டுக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ மிடில் செஸ்ட்டுடைய அளவு 41. இது கூட நான் 2 இன்ச்சு சேர்க்குறேன். அப்போ 43 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். ஸோ 43 இன்ச்சு அப்படின்னா இதையும் நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 11 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி அளவு நமக்கு வந்து கம்மியாக வரும். ஸோ நான் 11 இன்ச்சாகவே நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு 10.1 அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அதை 11 இன்ச்சாக எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சு. இது கூடயும் நம்ம 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஸோ 37. இந்த 37 நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு 9.25 இன்ச்சஸ் அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல நம்ம இடுப்புக்கிட்ட நாட் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு இன்னும் நம்ம லூஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம 9.25 அப்படிங்கிறது நம்ம எடுக்க போகிறோம். இது கூட செஸ்ட்டு கூடயும் சரி, மிடில் செஸ்ட்டு கூடயும் சரி, வேஸ்ட் ரவுண்டு கூடயும் சரி, சைடில் ஸ்டிச்சஸ்க்கு நம்ம தனியாக சேர்க்கணும். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது ஈஸ் அலவன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்போ நம்ம மேலே டாப்புக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ பேக் நெக்கு வந்து நான் இங்கே சொல்லியிருந்தேன் நம்ம 9 இன்ச் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக் நெக்கு வந்து 9 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 5 இன்ச்சு நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் வந்து போட்டுடலாம். பேட்டர்ன் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹைட் வந்து பார்க்கணும். இப்போ இது கீழே வந்து எட்ஜஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க.
ஓகேவா. இதுக்கு மேலே இப்போ டாப் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். டாப்புக்கு வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு நமக்கு 1/2 இன்ச்சு, மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு வேணும். ஸோ கீழே அந்த 1/2 இன்ச்சை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளுடைய டாப்புடைய ஹைட்டு 14.5 இன்ச்சு. ஸோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 14.5 இன்ச்சு கூட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ டோட்டலாக 15 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதையில கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதையும் இங்கே வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டருடைய அளவு நம்ம என்னவா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 6 இன்ச்சு நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த 6 இன்ச்சை இங்கே வந்து வச்சுக்கோங்க. அதே இதை கொஞ்சம் கீழே தள்ளியும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆம்போல் உயரம் 6.5 இன்ச்சு, 6 அல்லது 6.5 இன்ச்சு, நம்ம 6.5 இன்ச்சு வச்சு பார்க்கலாம், தேவைப்பட்டால் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் இந்த 6 இன்ச்சு ஷோல்டருடைய 6 இன்ச்சு இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோல்டிங் சைட்லேருந்து 6 இன்ச்சு, மேலேருந்து 6.5 இன்ச்சு. அடுத்து செஸ்ட்டு வந்து 10.5 இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெடி அளவு ஈஸ் எலமெண்ட்ஸோடு சேர்த்து சைடில் ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1.5 இன்ச்சு. ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆர்ம் ரவுண்டு வரைகிறதுக்கு இங்கேருந்து நான் ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதுவே போதுமானதாக இருக்கும். அதே போல் இதுக்கும் சென்டர் இந்த 6.5 இன்ச்சில் நம்ம சென்டர்னு பார்த்தோம்னா 3.25 இன்ச்சஸ் வந்து வரும். ஸோ இதுதான் நமக்கு 10.5 இன்ச்சு. இது சைடு ஸ்டிச்சஸ்க்கு. இந்த இடத்துல அப்படியே ஆர்ம் கோ வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா. இந்த ரவுண்டு வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இதில் ஆர்ம் ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. நமக்கு 9 இன்ச்சு அப்படிங்கிறது வேணும். ஸோ நமக்கு 10 இன்ச்சு வருது. நமக்கு அவ்வளோ தேவையில்லை இல்லையா. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஆம்புல் உயரத்தை நம்ம வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். கம்மி பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு 6 இன்ச்சு, அதில் 3 இன்ச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம் ரவுண்ட் வந்து நீங்கள் போடுவோங்க. இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்டு இதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆம் ரவுண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 9.25 இன்ச்சு இருக்குது. ஸோ நமக்கு இது சரியாக இருக்கும். நம்ம இதை விட்டுடலாம். 9 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். நெக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேக் நெக்கு வந்து 9. ஸோ 1/4 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம கொஞ்சம் ப்ராடாக வச்சுக்கலாம். அதுக்கு 3 இன்ச்சு நான் கீழே வந்து வைக்கிறேன். மேலே 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம், கீழே 3 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ நமக்கு நெக்கு வந்து அகலமாக வேணும்னா நம்ம கீழே அகலப்படுத்தணும்னாலே அது ஓப்பன் பண்ணும்போது மேலேயும் விரிஞ்சு வந்துடும். நம்ம மேலே வந்து அகலப்படுத்தும் போது நமக்கு ஷோல்டர் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மேலே நம்ம குறைச்சி எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம அகலமாக எடுக்கிறோம். ஓகேவா. இது பேக் நெக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது வேஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 சொல்லியிருந்தோம் இல்லையா. 37 நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.25 வந்து வந்திருந்தது. ஸோ அந்த 9.25 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போடுறது பேக்கு. ஸோ பேக்குக்கு டாட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு. ஸோ இப்போ 10.25. அதுக்கப்புறம் சைடில் ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு. அதையும் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ பேக் பொறுத்த வரைக்கும் நம்ம மிடில் செஸ்ட்டு பார்க்கணுங்கிறது இல்லை. நம்ம அப்படியே டேரெக்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது செஸ்ட்டுலேருந்து ரெடி அளவும் வேஸ்ட்டு ரெடி அளவுக்கும் ஸ்டிச்சஸ்க்கு போட்ட பகுதியும் இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு பேக்கு. இப்போ பேக்கில் இது சென்டர் பண்ணி இங்கே வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் அந்த டாட் வந்து வெளியில் விலகி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து இதில் கொடுத்துருவோம். அப்படிங்கிறப்போ இந்த கேப்பு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே நம்ம பஸ்ட் செப்பரேஷன் பார்ப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். இப்போ இதோடைய செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40, மிடில் செஸ்ட் வந்து 41. இது வந்து ரெடி அளவு. இப்போ மிடில் செஸ்ட் படி பார்த்தோம்னா 41 ரெடி அளவு. அப்போது
41ங்கிறது நம்ம 42 எடுத்துக்கலாம். அப்போ நம்ம அதை கட்டா டிவைட் பண்ணும்போது 4.2 அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த 4.2ங்கிறத நம்ம 4.25 இன்ச்சஸாக நான் இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே 4.25 இன்ச்சஸாக நம்ம வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 4 இன்ச் அல்லது 4.5 இன்ச் உயரத்துக்கு நம்ம இந்த டாட் வந்து ஹைட் வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு, சைடில் ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? இந்த அளவுக்கு டாட் பிடிக்கும்போது நம்ம ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி டாட் நம்ம கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் ப்ரெஷர் கட் போடாமல் நீங்கள் வந்து அப்படியே டாட் மட்டும் பிடிக்க போகிறீங்கன்னா இதே டாட்டை நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து பிடிச்சி தைச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது பேக் வந்து நம்ம போட்டோம். இதோடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். இதில் மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் இதையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. ஸோ நெக்கு வந்து 9, மொத்த ஷோல்டர் வந்து 6, அதில் கழுத்தகலம் வந்து நம்ம 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். பேலன்ஸு 3.5 இன்ச்சுங்கிறது நமக்கு சின்ன ஷோல்டர். அதே மாதிரி ஆம்பூல் லென்த்தும் நம்ம 6 இன்ச்சே வந்து எடுத்திருக்கோம். செஸ்ட்டு வந்து 10.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். சைடு ஸ்டிச்சஸ்க்கு கீழேயும் 1.5 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நமக்கு 1 இன்ச் இருந்தாலுமே நமக்கு போதுமானது. ஏன்னா பாட்டமில் வந்து நம்ம 1 இன்ச்சு தான் எடுப்போம். ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி க்ரோவ் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு இருந்தால் போதும். ஓகேவா? அது மாதிரி வேஸ்ட் வந்து 9.25 ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு. இதுதான் ரவுண்டு. இங்கே ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவுண்டு 9 இன்ச்சு. இது வந்து ஆம் ரவுண்டு. ஓகேவா? ஃபஸ்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு கர்வ் வந்து எடுத்துருங்க. இது 1/2 இன்ச்சு, இங்கே மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சு இந்த டாட் முடிகிறது இல்லையா, இங்கே வந்து இந்த கர்வ் வந்து எடுத்துருங்க. அப்போது நமக்கு அந்த வேஸ்ட் ரவுண்டு கீழே பாட்டம் கூட நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரெஸ் வந்து தயார் பண்ணும்போது நமக்கு கீழ் பாட்டம் வந்து அழகாக ரவுண்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக ஓகேவா? இப்போ இதுதான் நமக்கு பேக் பேட்டர்ன். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து நமக்கு பேக். ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு ஃப்ரண்ட் வந்து போடலாம். ஓகேவா? இதை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே ஷோல்டர், கழுத்து, ஆம் ஹோல் ரவுண்டு, இங்கே செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, இங்கே சைடில் வந்து நம்ம கீழே வந்து கொஞ்சம் நமக்கு வெளியே தள்ளி போகும் பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால அதனால் நம்ம இங்கே மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் ஷோல்டருடைய அளவு. ஓகேவா? இங்கேருந்து ஃப்ரண்ட் நெக்கு 5 இன்ச்சு. ஸோ ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 5.25 இன்ச்சுக்கு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம கீழே வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். மேலே இருக்க அதே 2.5 இன்ச்சு கீழே எடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம உள்வளைவு கட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் உள்வளைவு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த சென்டர் வரும் இல்லையா, அங்கேருந்து இந்த உள்வளைவு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பிரின்சஸ் கட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். பிரின்சஸ் கட்டுக்கு நமக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு இப்போ வந்து இதில் மிடில் செஸ்ட்டுடைய அளவு எவ்வளோ? 41.5. ஸோ 42ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 10.5 இன்ச்சு வரும். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ அப்போ 11 இன்ச்சுக்கு இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இது வந்து நமக்கு ரெடி அளவு. ஓகேவா? இப்போ 42 நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 10.5 இன்ச்சு கிடைக்கும். ஸோ அது கூட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தா 11 இன்ச்சு வரும். அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி 11.5 இன்ச்சுக்கு இந்த மார்க்கிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ 11 இன்ச்சில் ஒரு மார்க்கும் 11.5 இன்ச்சில் ஒரு மார்க்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க.
அடுத்தது பஸ்ட் செப்ரேஷன். பஸ்ட் செப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம 42 10 டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 4.2 அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த 4.2 அப்படிங்கிறத நம்ம 4.25 இன்ச்சஸாக இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சஸ்க்கும் இதுலேயே நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் சேர்க்கணும். அப்போ 4.5 இன்ச்சில் கட் பண்ணி நம்ம இங்கே ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணுவோம். அப்போ நமக்கு ரெடி அளவு 4.25 வந்து கிடச்சிரும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. 4.5 இன்ச்சில் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஆர்ம் ரவுண்டில் இந்த கார்னர் வரும் இல்லையா, இங்கேருந்து இப்படி ஒரு பாக்ஸ் போடுவோம். இங்கேருந்து பாக்ஸ் போடுவோம். இது வந்து செஸ்ட்டு. இதில் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த லைனை கொண்டு இந்த கார்னரில் நீங்கள் முடிச்சிருங்க. ஓகேவா? இங்கேருந்து இதை அப்படியே இந்த கார்னர் கொண்டு நீங்கள் முடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆர்ம் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சும் கூட என்ன செஞ்சிக்கலாம், இந்த மாதிரி இந்த கர்வ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த கர்வ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு மிட் லைனுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த டாட்டுடைய அளவு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ 2 இன்ச்சில் நம்ம கட் பண்ணுவோம். ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு 2.5 இன்ச்சு வந்து வரும். ஸோ நமக்கு அந்த கப்புக்கிட்ட நமக்கு மிடில் செஸ்ட்டுக்கிட்ட நமக்கு ஃபிட்டாக பிடிக்காமல் நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இல்லை இந்த லைன் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது மாதிரி இங்கேருந்து இந்த லைனை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிட்டிங் வேணும்னா இப்படி உள்ளே தள்ளி போடலாம். இல்லை அப்படின்னா இது இப்படி கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து வரலாம். இந்த இடத்துல இப்படி நேராக கொண்டு வராமல் இங்கேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக இப்படி பெயிண்ட் பண்ணி கொண்டு வரணும். அது நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அது புரியும். இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிடுவோம். அந்த 1/4 இன்ச்சு அப்படியே இங்கே வர இந்த லைனில் கொண்டு வந்து முடிச்சிருங்க. இப்போ இங்கே கட் பண்ணிடுவோம். அது நமக்கு டாட் பிடிக்கிற அளவுக்கு சரியாக வரும். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு நமக்கு குறையும். ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தனியாக எடுத்துக்கோங்க. அப்போ இந்த அளவும் 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி நமக்கு போகும். ஓகேவா? இப்போ பேக் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட் அளவில் இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குது ரெடி அளவுன்னு பார்த்துக்கணும். இங்கே நமக்கு 10.5 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ 10.5 இன்ச்சுங்கிறப்ப பேக்கில் 21 இன்ச்சு நமக்கு தாராளமாக இருக்குது இல்லையா. அதே போல் ஃப்ரண்ட்டு நெக்கும் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிரின்சஸ் கட் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இந்த நேர்கோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் கட் பண்ண போகிறோம். இந்த அளவு கட் பண்ணக்கூடாது. இந்த அளவு கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ நமக்கு இது அந்தளவுக்கு நம்ம ஃபிட்டிங் தேவையில்லைங்கிறதுனால இங்கேருந்து நான் கிராஸ் லைன்லேயே போட்டு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து அப்படியே இந்த கோவ் வந்து எடுத்துருங்க. ஓகேவா, இது வந்து நமக்கு சென்டர் பீஸு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி வளைவு இருக்கும். ஸோ அந்த வளைவை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த சைடு ஓகேவா, இந்த இடத்துல இந்த 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டோம் இல்லையா, இந்த லைனை அப்படியே இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல அழகாக இந்த வளைவு கொண்டு வரணும். இந்த வளைவு இந்த நேர்கோட்டில் வராமல் லைட்டாக இந்த இடத்துல பெண்ட் பண்ணி கொண்டு வரணும், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இந்த சைடு நம்ம இப்படி 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம். இங்கேருந்து லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் நம்ம இங்கே வச்சு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ண லைன் தெரியுது இல்லையா, இந்த இடத்த நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல வந்து சென்டர் மீட் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். நீங்கள் ப்ளவுஸுக்கு பிரின்சஸ் கட் போட்டாலும் சேம் இதே மெத்தடில் நீங்கள் போடலாம். ஓகேவா, அப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ நான் ஒரு சைடு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சென்டர் பீஸு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது செகண்ட் பீஸு, இதுவும் செகண்ட் பீஸு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து ஜாயின் பண்ணிகிட்டே வந்து வரணும். இப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது இந்த மிட் பாயிண்டில் வந்து கரெக்டாக இது சீட் ஆகணும். அதுக்கு கீழ் போர்ஷன்லையும் இது வந்து நமக்கு சீட் ஆகணும். ஓகேவா, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னா பரவாயில்லை, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவுக்கும் நம்ம வந்து பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபுல் ஸ்லீவுக்கு பேட்டர்னுங்கிறத போட போகிறோம். இப்போ ஃபுல் ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸு. ஸோ நமக்கு 24 இன்ச்சு இது இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த சைடு 22 இன்ச் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 27 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம இந்த சைடு வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். இப்போ 24 அப்படின்னா கீழே வந்து 1 இன்ச்சு நம்ம மடித்து தைப்போம். அதே மாதிரி மேலே வந்து 1/2 இன்ச்சு. அப்போ 24 இன்ச்சஸ்க்கு 25.5 இன்ச்சு நமக்கு வேணும். ஸோ 25.5 இன்ச்சுக்கு இந்த ஹைட் அப்படிங்கிறது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 25.5 இன்ச்சுக்கு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே இதை கொஞ்சம் தள்ளியும் 25.5 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம். இது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இது. இப்போ மேலே இருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லீவுடைய ஹைட்டையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருந்து ஷார்ட் ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6.5 இன்ச்சு. ஸோ மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து 7 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி எல்போ ஸ்லீவோடைய ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 இன்ச்சு. மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். எல்போ ஸ்லீவோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு. 20.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து 25.5 இன்ச்சில் 24.5 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்கு. ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளியும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 7, 11, 20.5 கீழே 24. இந்த லைன் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் அந்தந்த ஸ்லீவுடைய ஓப்பன் சுற்றுலா வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து ஷார்ட் ஸ்லீவு, இது எல்போ ஸ்லீவு, இது 3/4, இது ஃபுல் ஸ்லீவ். ஓகேவா. இப்போ ஷார்ட் ஸ்லீவுடைய ஓப்பன் எவ்வளோன்னா 12 இன்ச்சு. 12ல் பாதி 6. இந்த இடத்துல லூஸ் நான் 1/2 இன்ச்சு சேர்க்குறேன். ஸோ 6.5 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு எல்போ ஸ்லீவுக்கு 11 இன்ச்சு, ஹைட்டும் 11 தான், ஸ்லீவ் ஓப்பனும் 11 தான். 11ல் பாதி 5.5 இன்ச்சு, அதே மாதிரி லூஸ்க்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். எல்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 இன்ச்சு, 9 இன்ச்சில் பாதி 4.5 கூட 1/2 இன்ச்சுங்கிற இடத்துல இந்த இடத்துல நான் 3/4 இன்ச்சு சேர்க்குறேன். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், அப்போ தான் ஸ்லீவ் வந்து நீட்டி மடக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே 1/2 இன்ச்சுங்கிறப்ப இங்கே நான் 3/4 இன்ச்சு சேர்க்குறேன். அதே மாதிரி கீழே ஃபுல் ஸ்லீவில் வந்து 8 இன்ச்சு, 8 இன்ச்சில் பாதி 4 கூட 1 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே 1 இன்ச்சு ஈஸ் கொடுத்துருக்கோம், இங்கே 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கோம், இங்கே வந்து 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் கேப் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சு. ஸோ அந்த 8 இன்ச்சை இந்த லைனில் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த 8ல் பாதி 4 இல்லையா, அந்த 4 இங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த 4 இருக்கிற இடத்துல இந்த கேப் ரவுண்டு 8 இன்ச் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதுக்கும் இருக்கிற பாயிண்ட்டு நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு 9 இன்ச்சு வேணும். ஸோ நமக்கு 9 இன்ச்சு நமக்கு இருக்குது, நமக்கு இது போதுமான அளவாக இருக்கும். இந்த இடத்துல சப்போஸ் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஃப்ராக்குக்கு தான் போட போகிறோம். இப்போ ப்ளவுஸ் ஆனால் நம்ம இங்கே லூஸ் வச்சோன்னா நமக்கு ஆர்ம் ஹோல் சைடில் லூஸ் வரும், அப்போ நம்ம கீழே வந்து இதை இறக்கிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருக்குன்னா இதை 1/4 இன்ச்சு கீழே இருக்கலாம், இதை 1/4 இன்ச்சு வெளியில் தள்ளி போட்டுக்கலாம். ஸோ இது இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே வச்சு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் சைடில் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு, அதே மாதிரி இதுலேயும் சைடில் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு, இங்கேயும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு, இங்கேயும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு, இங்கேயும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு. ஓகேவா, இப்போ இந்த லைன் எல்லாத்தையுமே நம்ம இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி வருது, இப்போ இந்த இடத்துல ஆர்ம் ரவுண்டு வந்து வரையணும் இல்லையா, அதுக்கு இந்த இதில் பாதி நமக்கு எவ்வளோ 4.5 இன்ச்சு, 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது நேரம் 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் ஸ்லீவுங்கிறப்ப நம்ம இந்த 1/2 இன்ச்சு கீழே வந்து போட்டுக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சுங்கிற இடத்துல 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துக்கோங்க. இங்கேருந்து இந்த பாயிண்ட் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து வரணும். இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்டை இப்படி கொண்டு போயிடுங்க. இதுதான் நமக்கு ஸ்லீவுடைய பேட்டர்ன். இதில் நம்ம உள்வளைவு வந்து இந்த பாயிண்டில் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவில் இந்த இடத்துல இந்த மாதிரி டர்ன் பண்ணி நம்ம கட் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வளைச்சி தான் வந்து கட் பண்ணணும். ஸோ நம்ம இருந்த மார்க்கிங்கை அப்படியே போட்டுருவோம். இந்த ஸ்கேல் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் இங்கேருந்தும் இந்த பாயிண்ட்டு இப்படி போட்டுக்கோங்க. லைட்டாக இந்த இடம் எப்படி வரணும், இடம் இப்படி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி இந்த லைனை இப்படி கொண்டு வந்து இப்படி முடிச்சுடுங்க. இதுக்கு கீழே நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த எல்போ வரைக்கும் அந்த பெண்டு வந்து நீங்கள் கொண்டு போயிடணும். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ஃபுல் ஸ்லீவுக்கான பேட்டர்ன். இங்கே உங்களுடைய ஹைட்டுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து இப்போ 4 மீட்டர் இருக்குது. இப்போ இதில் 4 மீட்டர் லைனிங் அப்படியே இருக்குது. இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ண போகிறதில்ல. இதில் ஒரு எட்ஜஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு எட்ஜஸில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஏற்கனவே நமக்கு ஃபோல்டிங்கில் தான் இருக்குது இல்லையா, ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. இதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஃபோல்டிங் சைடு இந்த ஃபோல்டிங் இருக்க மாதிரி வச்சுட்டு
அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பின் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணுறதுனாலும் நீங்கள் கட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது மேலே அப்படியே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நாச் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு பேக் பீஸு. ஸோ ஃப்ரண்ட் பீஸுக்கு இந்த பீஸை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பீஸை எடுத்துக்கோங்க. இதில் இப்போ இந்த சைடு பீஸ் 2 பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை எடுத்துக்கோங்க. அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல போட்டோன்னா நமக்கு அந்த பீஸுக்கு சரியாக இருக்குது. இந்த எட்ஜில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதையும் அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கார்னரில் ஃபோல்டிங் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ டாப்புக்கு தேவையான அளவு கட் பண்ணது போக இந்த லைன் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே இருக்கக்கூடியது நமக்கு ஸ்லீவுக்கும் பாட்டமுக்கும் நமக்கு வந்து சரியாக வரும். இது வந்து நம்ம நெக்குக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாட்டமுக்கு நமக்கு துணி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ ஆஃப் சர்க்கிள் வந்து போட போகிறோம். இப்போ ஆஃப் சர்க்கிள் நம்ம போடுறதுக்கு என்ன கால்குலேஷன், நமக்கு மெட்டீரியல் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவ் கட் பண்ணலாம். சப்போஸ் ஸ்லீவுக்கு நமக்கு வந்து துணி பத்தலைங்கிறப்ப இந்த ஃபுல் ஸ்லீவை நம்ம 3/4 நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு மெட்டீரியல் போதுமாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாட்டமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். இதை நான் ஓரலாக சொல்கிறேன், சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 35 இன்ச்சு. அது கூட நம்ம ஈஸில் வந்து 2 இன்ச்சு சேர்த்துருந்தோம். அப்போ 37 வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து ஒரு 9.25 இன்ச் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 9.25 இன்ச்சை கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் தைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தொப்பை இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நம்ம அந்த அளவு கொடுக்குறப்போ நமக்கு அந்த இடம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுவே கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க பேக்கில் இடுப்புக்கிட்ட நாட் வச்சு கட்டுற மாதிரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். அப்போ 9.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 9.25 இன்ச்சு வேஸ்ட் ரவுண்டாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு 39 நம்ம வந்து என்ன செய்யணும், 3.14 வகுக்கணும். அப்போ நமக்கு 12.42 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 12.5 இன்ச் அப்படிங்கிறது. ஸோ இந்த 12.5 இன்ச்சுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த 12.5 இன்ச்சு கூட நம்ம வந்து ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஹைட் வந்து நமக்கு 44.5 இன்ச்சு இல்லையா, அந்த 44.5 இன்ச்சை நீங்கள் வந்து கூட்டி எடுக்கணும். இது ரெண்டையும் நம்ம கூட்டும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்துக்கோங்க. 44. இது கூட நம்ம என்ன செய்யணும், 44.5 நம்ம வந்து கூட்டுறோம் அப்படின்னா 56.92 கிட்டத்தட்ட 57 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ 57 இன்ச்சஸ். இதை வந்து இப்போ நம்ம ஆஃப் சர்க்கிள் போட போகிறோம். அப்போ இதை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம இன்ட்டு 2 113.84 அப்படிங்கிறத நமக்கு கிடைக்குது. ஸோ 113.84ங்கிறத நம்ம 114 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 114. இப்போ 114ங்கிறது இப்போ 1 மீட்டருங்கிறது 40 இன்ச்சஸ்ஸு. அப்போது நம்ம இதை 40ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 2.85ன்னு கிடைக்குது. கிட்டத்தட்ட 2 மீட்ரு 85 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவை. கிட்டத்தட்ட 3 மீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கம்மி. ஓகேவா? அப்போ நம்ம டோட்டலாக ஒரு 3 மீட்டர் கிளாத் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாட்டமுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மெட்டீரியலில் நமக்கு 5 மீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தாராளமாக நமக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு அந்த 3 மீட்டர் வந்து கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதுல நம்ம டாப்புக்கு ஸ்லீவுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாட்டமுக்கு தேவையான 3 மீட்ரு கிளாத்தை இந்த மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம சர்க்கிள் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு மார்க்கிங் சரியாக தெரியாது அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு காமிக்கலை.
ஏற்கனவே உங்களுக்கு தியரி கிளாஸில் நம்ம அதை எப்படி மார்க் பண்ணுவோம், எப்படி கட் பண்ணுவோங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். மேலே ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம மேலே உள்ளது ஃப்ரண்ட்டுக்கு, கீழே உள்ளது பேக்குக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் கீழ் ரவுண்டு வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ மேல் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த வேஸ்ட் ரவுண்டு கட் பண்ண பீஸ்க்கு மேலே ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு பீஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பீஸில் பிரின்சஸ் கட் போட்டதில் சைடு பீஸ் கட் பண்ணுறதுக்கு அந்த பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஷார்ட் ஸ்லீவ் தேவைப்படுதுன்னா அந்த ஸ்லீவ் வந்து அந்த கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது, இப்போ பாட்டம் கட் பண்ணது போக பேலன்ஸ் 2 மீட்டர் கிளாத் இருக்குல்ல, அந்த 2 மீட்டர் கிளாத்தையும் பிளைனாக அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போட்டுட்டு ஒரு கார்னரில் இருந்து நம்ம பேக் பீஸு ஃப்ரண்ட்டு பீஸு நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஒரு சைடாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதாவது இப்போ சேரீ இருக்குது அப்படின்னா அதில் மேலே கீழே அப்படி நம்ம பிரிக்கிற மாதிரி இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி போட்டு பார்த்ததில் அந்த ஃப்ரண்ட் பீஸு சைடு பீஸ் போடுறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் உயரம் அதிகமாக இருந்தது. அதனால நான் அந்த பீஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்க்கிள் கட் பண்ணது மேல் பீஸ் இருக்கும்ல, அதில் வந்து நான் அந்த சைடு பீஸ் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் சென்டர் பீஸும் பேக் பீஸும் மட்டும் இந்த மெட்டீரியலில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அதே இடத்துல போட்டு கட் பண்ணும்போது அதுக்கு கீழே பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்து ஸ்லீவுடைய ஹைட்டுக்கு நமக்கு வந்து பத்தாது. அப்படிங்கிறதுனால அந்த பீஸு அந்த முக்கோண பீஸ் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அந்த பீஸ் அதுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கீழ் போர்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவுக்கு போதுமான அளவாக இருக்கும். அப்போ தான் நமக்கு சைடில் இருக்கக்கூடியது, இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேல் பக்கம் இருக்கக்கூடிய பீஸ் வந்து நமக்கு ஷாலுக்கு ரெடி பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்லீவ் அச்சு பார்த்துட்டு ஸ்லீவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவுக்கு வரல, 3/4 அளவுக்கு தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம மேலே எடுத்து வச்சு பார்த்து நமக்கு ஷாலுக்கு வந்து பாதி அளவுக்கு நெட்டாக வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போ அதில் பாதியை ஷால் கட் பண்ணிவிட்டு பாதிக்கு கீழே இருக்கிறத தான் நம்ம ஸ்லீவும் எடுக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எங்கன போட்டால் சரியாக வருங்கிறத பார்த்து நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் மட்டும்தான் இந்த பொசிஷனில் வச்சு நான் கட் பண்ணி நான் எடுக்கிறேன். ஓகேவா? இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு என்னால் கவர் பண்ணி காமிக்க முடியல. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிரின்சஸ் கட்டில் சைடு பீஸ் வந்து அந்த முக்கோண பீஸ் மேலே நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு வந்து அது கரெக்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த இடத்துல சின்னதாக ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். பட் ஜாயிண்ட் கொடுத்தோன்னா நமக்கு மேல் பக்கம் பார்க்கும்போது அந்த ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி தெரியும் அப்படின்னா இந்த பீஸை விட்டுட்டு நீங்கள் மெயின் பீஸ்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷாலுக்கு வந்து சைடில் அந்த மேல் போர்ஷன் இருந்ததில்ல, அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பீஸ் தான் நமக்கு ஸ்லீவுக்கு. நம்ம எப்படி மடித்து போட்டால் நமக்கு ஸ்லீவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷாலுக்கு தேவையானது அந்த மேல் போர்ஷனை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கீழே உள்ள பீஸை சரியாக மடித்து போட்டுட்டு நேராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நேர் கட் பண்ணுறது வந்து ஏதாவது பிசுறு இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மேலே உள்ள போர்ஷன் ஷாலுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 5 மீட்டர் கிளாத்லேயே வந்துட்டு இப்போ 40 சைஸு செஸ்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு 58 இன்ச்சு ஹைட்டு. பட் ஹைட் வந்து நான் ஒரு 5 இன்ச்சு வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். 58 இன்ச்சுங்கிறப்ப நல்லா ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும். நான் வந்து ஒரு 5 இன்ச்சு கம்மி பண்ணி 3/4 அளவுக்கு தான் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணேன். பட் வித் ஷாலோட 3/4 நம்மளால் அதை ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது. இப்போ இதில் வந்து அந்த பிசுறு இருக்கிறது எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷால் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பேலன்ஸ் 2 மீட்டர் கிளாத்து இருந்தது இல்லையா, அந்த 3 மீட்ரு நம்ம பாட்டம் கட் பண்ணது போக 2 மீட்ரு, அந்த 2 மீட்டர் லென்த்தும் இது அப்படியே இருக்கும். ஒரு 2 மீட்டராவது ஷால் லென்த் இருந்தது அப்படின்னா தான் அது நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அகலம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் அகலம் வந்து இது அப்படியே சிங்கிளாகவே நம்ம போட்டுக்கலாம், மடிப்பெல்லாம் எடுக்காமல் ஜஸ்ட்டு சிங்கிளாகவே நம்ம போட்டுக்கலாம் இந்த ஷாலு. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிளாத் தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தில் என்ன மாதிரி ஸ்லீவ் கட் பண்ண முடியுமோ நம்ம அந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் 2 டைப்லேயுமே நான் மடித்து போட்டு பார்த்தேன். எந்த அகலம் வந்து
நமக்கு அகலமும் உயரமும் அதிகமாக கிடைக்குதோ அந்த சைடு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சைடு போடும்போது 3/4 விட இன்னும் மேலே போச்சு ஸ்லீவு. அதுவே வந்துட்டு இந்த ஷேப்பில் வந்து மடித்து போடும்போது எனக்கு கொஞ்சம் லென்த் வந்து ஜாஸ்தியாக கிடச்சிது. இந்த மாதிரி டிசைன் உள்ள கிளாத்தை நம்ம எப்படி வேணாலும் மடித்து போட்டுக்கலாம், அதில் ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் போடும்போது எனக்கு ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக கிடச்சிது. பட் சைடில் வந்து லைட்டாக ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓகே, அது கூட நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம், அந்த ஜாயிண்ட்டுமே உள்ளே தள்ளி தான் தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி போட்டால் 3/4 கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் பிசுறுலாம் இருந்தது, ஏற்றம் இறக்கம் இருந்தது. அதே வந்து நான் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட்டு கிடைச்சதோ அந்த ஹைட்டுக்கு இந்த ஸ்லீவ் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேட்டர்ன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க, இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளாத்தில் கட் பண்ணும்போது. ரெண்டாவது இந்த மாதிரி சிந்தட்டிக் கிளாத்து, நெட்டுடு, சாட்டின்லலாம் நீங்கள் ஃப்ராகோ மேக்ஸியோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேட்டர்ன் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் எப்படி வந்து போடணும், பாடி மெஷர்மெண்ட்டு படி எப்படி கால்குலேஷன் போட்டு எப்படி நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணணும், சாரீலேருந்து எப்படி தனித்தனியாக நம்ம ஷாலுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு பாட்டமுக்கு எப்படி கிளாத்தை வந்து பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ஸ்லீவுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபைனலாக இந்த ட்ரெஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ உள்வளைவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு நாச் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸை நான் இப்படி தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து கீழே நம்மக்கிட்ட பீக்கோ ஃபுட் இல்லை அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து நார்மல் ஃபுட்லேயே எப்படி கீழே வந்து உருட்டி தைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோ இருக்குது, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் வந்து இந்த மாதிரி அந்த முக்கோண லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்குமே நான் லைனிங் வந்து நான் கொடுத்துருந்தேன். அது மாதிரி பாட்டமுக்கும் லைனிங் வந்து பேனல் டைப்பில் நான் வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஸ்லீவில் வந்து கீழே சரி ப்ளைனாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் கட் பண்ணதெல்லாம் போக பேலன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த பாட்டம் நம்ம ரவுண்டு கட் பண்ணது போக பேலன்ஸ் இருந்த கிளாத்தில் நான் அது மாதிரி நான் அந்த ஹைட் ஒரு 5 இன்ச்சு கம்மி பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த கிளாத் எல்லாமே வச்சு அந்த ஸ்லீவில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு பார்டர் மாதிரி கொடுத்து அதில் மேலே கீழே வந்து அந்த முக்கோண லேஸ் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கு ஃபுல்லாக அந்த லேஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அந்த லேஸ் வந்து ஷால் ஃபுல்லாகவே நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஷால் வந்து இதில் ஃபோட்டோ எடுக்கலை நான். ஷாலுக்கு வந்து சுற்றிலும் 4 பக்கமுமே வந்து அந்த லேஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ் வந்து சூப்பராக இருந்தது. பேக் சைடில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நாட்டு வச்சு கீழே வந்து இந்த டெசல்ஸ் வந்து ஒரு 4 சேர்ந்த மாதிரி நான் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.